இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற படம் விடாமுயற்சி. லைகா தயாரிப்பில் அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா கசாண்ட்ரா உள்ளிட்ட பலர் நடிக்க அனிருத் இசையில் உருவாகியுள்ள விடாமுயற்சி வீண் முயற்சியா இல்லையா என்று பார்ப்போம். அஜித் குமார் படம் என எதிர்பார்த்த அளவுக்கு விடாமுயற்சி இல்லை. ஹாலிவுட் படமான பிரேக் டவுனை அப்படியே ரீமேக் செய்து வைத்திருக்கின்றனர். நல்ல படம்தான். ஆனால் ரசிகர்கள் தியேட்டரில் கொண்டாடி பார்க்கும் அளவுக்கு எதுவுமே இல்லை. அஜித் மற்றும் த்ரிஷா காதல் போர்ஷனை மட்டும் கூடுதலாக சேர்த்துள்ளது சிறப்பு. விடாமுயற்சி திரைப்படம் ஆரம்பத்தில் கதைக்குள் செல்ல நேரம் எடுத்துக் கொள்கிறது. ஆனால் கதைக்குள் வந்தவுடன் ஏகப்பட்ட ட்விஸ்டுகளை வைத்து ரசிகர்களை மிரள வைக்கிறது. முதல் பாதி முழுவதும் டீசென்ட்டாக உள்ளது. மகிழ் திருமேனி எந்த ஒரு கமர்ஷியல் விஷயத்தையும் தேவையின்றி சேர்க்கவே இல்லை, அதாவது போர் அடிக்கவில்லை. அஜித் குமார் மற்றும் அர்ஜுன் ஃபேஸ் ஆப் சீனில் வரும் இடைவேளை காட்சி செம கிளாஸாக உள்ளது. மகிழ் திருமேனி மற்றும் அஜித் குமாரின் உழைப்பு நிச்சயம் ரசிகர்களை படத்தை பார்க்க வைத்துவிடும். அஜித் குமாரின் விடாமுயற்சி படத்துக்கு ஒரு வார்த்தையில் விமர்சனம் சொல்ல வேண்டுமென்றால் வெறித்தனம். ஏகப்பட்ட அஜித் ரசிகர்கள் விடாமுயற்சி படத்தின் முதல் பாதி தரமான சம்பவம் என்றும் இந்த ஆண்டின் இண்டஸ்ட்ரி ஹிட் படமே இதுதான் என்றும் பதிவுகளை பறக்க விட்டு வருகின்றனர். எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் இந்த படத்தை ரசிகர்கள் பார்க்க வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பு. விடாமுயற்சி திருவினையாக்கும்.